பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிகள்நாதன் அவர்களோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் மற்ற எங்களுடைய இணைய உறுப்பினர்களோடும் வந்து நாங்கள் ஒரு சந்திப்பொன்றை மேற்கொண்டோம். விசேஷமாக அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டை கொண்டு வர உத்தேசித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அதுவும் அந்த அரசியலமைப்பு ஒரு ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக பகிரங்கமாக வந்து அறிவித்திருக்கின்ற சூழலில் அந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் வந்து எப்படி எதிர்நோக்கப் போகின்றோம் என்ற விடயம் சம்பந்தமாகவும் தமிழ் தேசிய மக்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இவ்வகையாக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினோம். அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றதை கூட திரு அடைக்கலநாதன் அவர்களுக்கு தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை மையப்படுத்தி நாங்கள் இந்த காய்நகரத்தை நடத்த குணம் என்ற விடயத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையில் அவரிடம் அந்த தீர்வு யோசனையுடைய ஒரு பிரதியையும் வழங்கி மேலதிகமாக புது வருஷம் தொடங்கினதுக்கு பிற்பாடு நாங்கள் மீளவும் கூடி இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய யோசனைகளை ஆழமாக ஆராய்வதற்கு நாங்கள் இணங்கியிருக்கிறோம். அந்த வகையிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு இந்த விடயம் தொடர்பாக பேசி நாங்கள் மேலதிகமான நடவடிக்கை புது வருஷத்தில் வந்து மேற்கொள்வதற்கு நாங்கள் யோசிச்சிருக்கின்றோம். அந்த சந்திப்பு பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான அந்த சந்திப்பிலே தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்ற சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக இந்த விடயத்திலே வேறு யார் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த வருகின்ற ஒரு சில நாட்களோடு ஸ்ரீதரன் அவர்களோடும் பேசி நாங்கள் முடிவெடுப்போம்.